Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு சூப்பரான டேஸ்டியான சூப் பார்க்க போறோம். இந்த சூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். கவனிங்க நல்லா, நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சூப் வந்து நீங்க குடிக்கிறதுனால உங்க கிட்னில இருக்க ஸ்டோன் எல்லாமே வந்து கரைய நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெருஞ்சி முள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த முள் வந்து நிறைய வயலில் வந்து படர்ந்து இருக்கும். முள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி விடுறேன். விட்டுட்டு நெருஞ்சி முள்ளை வந்து எடுத்து நான் வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றினா 1.5 கப் அளவு வர வரைக்கும் நீங்கள் சுண்ட விடணும். அதுக்குள்ளே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வேக வைங்க. இது வேகிற பதம் வந்து நல்லா வந்து குழஞ்சிடணும் அதுலேயே. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம சிறுபருப்பு வெந்த பதம் போதும். இப்போ அடுத்து வந்து நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சுருங்கி இருக்குது. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கல் இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து போயிடும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் நம்ம வந்து சூப் தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய்னா இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஏன்னா வந்து ஜீரண சக்திக்கு சீரகம் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் போட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பூண்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும். இஞ்சி வந்து பித்தத்தை வந்து குறைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் ரொம்ப மெடிசன். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம இதில் வந்து க்ரன்ச்சி டேஸ்ட்டுக்காக வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா 2 பீன்ஸை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் வறுக்கும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். வாய் விருந்தால் அதை வந்து குறைக்கும். ஸோ பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்புக்கு. இப்போ வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். என்னோடய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன், அதனால் அந்த அளவு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாட் மசாலா வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். நெருஞ்சி முள் தண்ணி இதில் சேர்த்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிறுபருப்பு அந்த கூழை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அளவு வந்து இதில் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து சூப்பில் போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சூப்பில் ஆட் பண்ணாக்கா இது கரெக்டாக மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிறுபருப்பு ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நம்ம சூப் வந்து ஆல்ரெடி வந்து கெட்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினா 2 செகண்டில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது விடுங்க. ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பச்சை வாசனை வராத அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிளகு பொடி போட்டுக்கலாம். மிளகு பொடி போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சூப் வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கார்னோட நீங்கள் மர்ஜ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிச்சயம் வந்து இது வந்து சிறுநீரகத்தில் இருக்க கல் எல்லாமே வந்து கரைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெருஞ்சி முள் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து காலில் வந்து நிறைய முள் வந்து காலில் பொக்கும். இந்த முள் தான் வந்து பொக்கும். நமக்கு எரிச்சலாக இருக்கும் அந்த முள். ஆனால் அதில் அவ்வளோ வந்து உங்களுக்கு மெடிசன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை விட உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.